அரசாணை வச்சிருக்காங்களா? எங்க அறநிலையத்துறை இல்ல சார், அறநிலையத்துறை வந்து அரசாணை வச்சிருக்காங்களா? இல்லைங்க, அப்ப நீங்க விட மாட்டேங்கிறீங்க. இவர் மைக்கில் நீங்க மைக்கில் அரசாணை வந்து பண்ணிருக்காங்களா? அறநிலையத்துறை அரசாணை பண்ணிருக்காங்களா? முன்னா நாசம் பண்ணது போங்க, யாரோ ஒருத்தர் நாசம் பழனி மலைக்கோவிலுக்கு வர பக்தர்கள் வெளியில இருந்து வாசிச்சுட்டு வர நாதஸ்வரம், தவில் ஆகிய வாத்தியங்கள் மலைக்கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படாது அப்படின்னு கோவில் ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதால பக்தர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 48 வருஷம் வந்துட்டு இருக்கான். திருவாரூர் வந்து மேலத்தோட மேல போவாங்க. எப்போ வருஷம் அம்மா வந்து ஏசி அம்மா வந்து விட மாட்டேங்கிறாங்களா? இதனால எங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கு. ஏன் மேல போக விட மாட்டேங்கிறாங்க தெரியல. இதை மேல வந்து நடவடிக்கை எடுக்கும்படி பள்ளியோட கேட்டுக்கொள்ளும். திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில்ல நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றது வழக்கம். அதுலயும் இந்த மாதிரியான திருவிழா காலங்களையும் விசேஷ காலங்களையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை அதிகமாவே இருக்கும். இந்த நிலையில பழனி தைப்பூச திருவிழா வர 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தைப்பூச திருவிழா நடக்குது. இதனை ஒட்டி இப்ப பல பக்தர்கள் பாத யாத்திரையா கோவிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கரூர் மாவட்டம் தோகைமயிலை சேர்ந்த பாத யாத்திரையா வந்த பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டே நாதஸ்வரம், மேளங்கள் இது எல்லாத்தையும் வாசிச்சபடி கிரிவல பாதையில வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வரும்போது அதை தடுத்து நிறுத்தின கோவில் பாதுகாவலர் வெளியில இருந்து வரக்கூடிய நாதஸ்வரம், தவில் வாத்தியங்கள் கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படாது, கோவில்ல பணிபுரிகிற நாதஸ்வர தவில் ஊழியர்கள் தவிர வேற எந்த நபர்களும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கோவில் ஊழியர்களுக்கும் பக்தர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 48 வருஷமா வந்துட்டு இருக்கிற எங்களுக்கு புதுசா நாதஸ்வரம் மேல அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றது சரியே கிடையாது, நீங்க அரசாணையை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இதை பத்தி பேசின பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து வருஷந்தோறும் மேலத்தாளங்கள் முழக்க மலைக்கோவிலுக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்போ நாதஸ்வரம் மேலம் வாசிக்க தடை அப்படின்னு சொல்றது எங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உதவி ஆணையர் இந்த உத்தரவை ரத்து செஞ்சு மறுபடியும் வெளியில இருந்து வரக்கூடிய மேலத்தாளங்களை உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடிதான் பறை இசைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் பறையும் இசைக்க கூடாது, நாதஸ்வரம் மேளமும் வெளியில இருந்து வந்து உள்ள வாசிக்க கூடாது அப்படின்றது ரொம்பவே கடுமையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அவங்களுடைய கவலைகளை தெரிவிச்சிருந்தாங்க.